தமிழகத்தின் பல்வேறு கோவில்களில் நடைபெற்ற நிகழ்ச்சிகளில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். 63 நாயன்மார்களில் ஒருவரான அதிபத்த நாயனார் சிவபெருமானுக்கு தங்க மீன் படைக்கும் விழா நாகை மாவட்ட கடற்கரையில் நடைபெற்றது. இதற்காக நம்பியார் நகரில் உள்ள மாரியம்மன் ஆலயத்தில் இருந்து தங்கம் மற்றும் வெள்ளி மீன்கள் பஞ்ச வாத்தியங்கள் முழங்க ஊர்வலமாக கடற்கரைக்கு எடுத்து வரப்பட்டது. அதன் பின்பு நடுக்கடலுக்கு எடுத்து செல்லப்பட்ட தங்கம் மற்றும் வெள்ளி மீன்களை கடலில் விட்டு பிடித்தனர். பின்னர் கடற்கரையில் சிவபெருமானுக்கு நடைபெற்ற தீபாராதனை நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சேலம் மாவட்டம் எடப்பாடியில் பிரசித்தி பெற்ற பிரசன்ன நஞ்சுண்டேஸ்வரர் கோவிலில் 63 நாயன்மார்களின் பெருவிழாவையொட்டி வீதி உலா நடைபெற்றது. இதற்காக நஞ்சுண்டேஸ்வரர் மற்றும் 63 நாயன்மார்களுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டனர். இதில் ஏராளமான பொதுமக்கள் மற்றும் சிவனடியார்கள் பங்கேற்று சுவாமியை தரிசனம் செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் தண்டரை கிராமத்தில் புதியதாக கட்டப்பட்ட முனீஸ்வரர் ஆலயத்தில் மண்டல அபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. நிகழ்ச்சியில் கோவிலில் உள்ள கலசங்களுக்கு வேத மந்திரங்கள் முழங்க புனித நீர் ஊற்றப்பட்டு மண்டல அபிஷேக விழா நிகழ்ந்தது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு முனீஸ்வரரை தரிசனம் செய்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் பாவளம் கிராமத்தில் அமைந்துள்ள முத்துமாரியம்மன் கோவில் திருவிழாவையொட்டி தேர் ஊர்வலம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. கடந்த மாதம் காப்பு கட்டுதலுடன் தொடங்கிய திருவிழாவையொட்டி கோவிலில் தினமும் பல்வேறு பூஜைகள் நடைபெற்று வந்தன. இந்த நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்வான தேர் வீதி உலாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.